பாக்யலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே ராதிகாவை உள்ளே விட முடியாதுன்னு ஈஸ்வரி தடுத்துடுறாங்க. ராதிகா கோபின்னு அழுதுகிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. ஈஸ்வரி ராதிகாவை நீ இங்கேருந்து போய் தான் ஆகணும், நீ இங்கேருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்லி ஈஸ்வரி ராதிகாவை விரட்ட பார்க்குறாங்க. ஆனால் இப்படி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கத அங்கே இருக்க நர்ஸ் பார்த்துட்டு, ஏம்மா என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு, இது ஹாஸ்பிட்டல்மா, இங்கே வந்து என்னமோ இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சண்டை போடுறதா இருந்தால் ஒரு ஓரமாக போய் சண்டை போடுங்க, இங்கே என்னெல்லாம் இப்படி கத்தக்கூடாது, டாக்டர் பார்த்தா கத்துவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு போயிடுறாங்க. உடனே பாக்கியா வந்து சொல்கிறாங்க, அத்தை ஏன் இப்போ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, பாக்கியா நீ அமைதியாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் இப்போ இந்த ராதிகாவை கால் பண்ணி சொன்னியா அப்படின்னு கேட்க, ஆமாத்த அது என் கடமை, நான் சொல்லி தானே ஆகணும் அப்போது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உடனே ராதிகா சொல்கிறாங்க, பாக்கியா நான் கோபியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதெல்லாம் கோபியை பார்க்க முடியாது, கோபியை பார்க்கறதுக்காக நைட்டில் நான் காத்துட்ருக்கேன், பெத்த புள்ள உயிருக்கு ஆபத்தாக போராடிக்கிட்டு இருக்கான், அப்படி இருக்கும்போது அவனை நீ பார்க்க போறியா, அவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது காரணமே நீ தாண்டி, அவன் எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நல்லா ராஜா மாதிரி இருந்தான், அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, என்றைக்கு அவன் நாங்களாம் முக்கியம் இல்லை, நாங்களாம் தேவையில்லை, ராதிகா தான் முக்கியம்னு என்றைக்கு அவன் உன் வீட்டுக்கு வந்தானோ அன்றைக்கி தாண்டி அவனுக்கு சனி ஆரம்பிச்சிது, இதோட 2 வாட்டி அட்டாக் வந்திருக்கு அவனுக்கு, நீ என்ன பார்த்து கிழிக்கிற அவனை, பாவம் புள்ள எப்படி ஆகிட்டான் பாரு, அவனை தினம் ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பியா நீனு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க. ராதிகா எதுவுமே பதில் பேச முடியாமல் அழுதுட்ருக்காங்க. ராதிகா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் கோபியை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி நீ என்ன நடந்தாலும் சரி ஒன்றால் இனி அவனை பார்க்க முடியாது, அவனுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கு, அவனை இந்த அளவுக்கு கொண்டு விட்டுட்டால பெத்த வயிறு 10 எழுதிடு எனக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ராதிகா ஒன்று என்ன பாக்கியா சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா ஒன்று ஆமாம் ராதிகா, அவருக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, அதனால் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர், அதான் சரின்னு செலின் கையெழுத்து போட்டு இப்போ அவருக்கு சர்ஜரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லவும் இங்கே ராதிகா ஒன்று இன்னும் பயங்கரமாக அழுகுறாங்க. பாக்கியா நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி, இங்கே படுறி, நீ என்ன நடந்தாலும் சரி என்ன நடித்தாலும் சரி ஒன்றால் இனிமே கோபியை பார்க்க முடியாது, கோபி சரியாகட்டும், கோபியாலேயே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் சரியா, உங்கள் டேடி சரியானதும் உங்கள் டேடியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம்டா, நாம் அழைச்சிட்டு போய் வச்சு இனிமே நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே பாக்கியா அத்தை என்ன பேசுகிறீங்க நீங்கள், நாம் எப்படி அழைச்சிட்டு போக முடியும், அது ராதிகாவுடைய புருஷன், அப்படி இருக்கும்போது ராதிகா தான் அழைச்சிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும், நாம் எப்படி அழைச்சிட்டு போக முடியும், நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, என்ன பாக்கியா என்ன பேசுகிற நீ, ஏன் அப்போது நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துக்க முடியும், இவளா, இவ பின்னாடி போய் தான் இன்றைக்கி அவன் இந்த நிலைமையில் படுத்திருக்கான், அப்படி இருக்கும்போது இனிமேல் என்னால் இவளை நம்பிலாம் அவனை அனுப்ப முடியாது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல, பாக்கிய ஒன்று அத்தை புரிஞ்சிக்காமல் பேசாதீங்க அத்தை, அவர் ராதிகா தான் முக்கியம் அப்படின்னு ராதிகா பின்னாடி போயிட்டாரு, ராதிகா தான் இப்போது சட்டப்படி அவருடைய பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது அவர் ராதிகா கூட அவங்க வீட்டில் இருக்கிறது தான் கரெக்டு, அதனால் அவரை நம்ம அழைச்சிட்டு போக முடியாதத்த அப்படின்னு சொல்ல, இங்கே ஈஸ்வரி ஒன்று என்ன பாக்கியா அப்போது நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஐயோ அத்தை கேட்க மாட்டேன்னு சொல்ல, கேட்பேன் கண்டிப்பாக, உங்கள் மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பேன், ஆனால் இந்த ஒரு விஷயம் நீங்கள் தப்பாக முடிவெடுக்கிறீங்க அத்தை, இந்த முடிவை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரி, பாக்கியா உன் முடிவை நான் ஒன்றும் கேட்கல, என் முடிவை நான் சொல்கிறேன் சரியா, நீ போய் ஹாஸ்பிட்டல் பில்லாம் கட்டு, டாக்டர் வரட்டும், நாம் உங்கள் டேடிக்கு எப்படி இருக்குன்னு கேட்போம், உங்கள் டேடிக்கு எல்லாம் ஓகே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொன்னாங்கன்னா நாம் நம்ம வீட்டு தாண்டா அழைச்சிட்டு போகிறோம் டேடியை, நாம் தான் பார்த்துக்க போகிறோம் இனிமே அப்படின்னு சொல்லவும் சரியணும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா ஒன்று என்ன சரியா சரின்னு சொல்கிற, அத்தை முடியாது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாக்கியா முடியாதுன்னு சொல்கிறேன், ஆமாத்த நான் இப்போ சொல்கிறதான் என்னுடைய முடிவு, அது என்னுடைய வீடு, உங்கள் புள்ள போகும்போது என்கிட்ட அந்த வீட்டுக்கு காசு வாங்கிட்டு தான் போயிருக்காரு, அது என்னுடைய வீடு அத்தை, என் வீட்டில் யார் வரணும் யார் போகணும் யார் இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்,
என்னால் அவன் அங்கே அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஒன்று, ஓ அப்படியா பாக்கியா, அது உன் வீடா, உன் வீட்டுக்கு அப்போது நான் கோபி அழைச்சிட்டு வந்தால் நானும் வரக்கூடாது அப்படி தானே? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லுறத ஏன் இப்படி என்னை தேவையில்லாமல் பேச வைக்கிறீங்க? கோபி நாம் அழைச்சிட்டு போகிறது சரியான முடிவாக இருக்காது அத்தை அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல, அதெல்லாம் இல்லை பாக்கியா, இப்போ நீ என்ன சொல்ல வர சொல்லு, இப்போ என்ன நாங்கள் அந்த வீட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா உன் கடுப்பில், அத்தை திரும்ப திரும்ப என்னை பேச வைக்காதீங்க அத்தை, இப்போ நீ என்ன தான் சொல்ல வர பாக்கியா? அப்போ ஆமாம் அத்தை, கோபி அழைச்சிட்டு வர மாதிரி இருந்தா இந்த வீட்டுக்கு யாரும் வரானா, அது என் வீடு, நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல, சரி பாக்கியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உன் வீடு தானே, நீ இருந்துக்கோ சரியா, நமக்கு போயிட்டு ஒரு வீடு பாடுறா, நாம் உங்கள் டேடி அழைச்சிக்கிட்டு நீனு நான் இனியா எல்லாருமே அங்கே போயிடலாம், அவள் வீட்டில் அவள் இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும் பாக்கியா ஒன்று, அத்தை நீங்கள் ஏன் தான் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க, அவளுடைய ஒய்ஃபு ராதிகா அத்தை, நான் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸ்வரி ஒன்று, என்ன பாக்கியா இப்போ என்ன பண்ணிட்டான் என் புள்ள? ஆமாம், உன்னை ஏமாற்றி அவன் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ராதிகா பின்னாடி போயிட்டான் தான், இல்லைன்னு சொல்லலை, அவன் தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணவனுக்கு திருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் பாக்கியா, அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், இனிமேல் எனக்கு தேவையில்லை, என்னை விட்டுட்டு போயிட்டான், தேவையில்லைன்னு ஏன் பாக்கியா அதையே சொல்லிகிட்ருக்க, அவன் பண்ணது தப்புன்னு தான் நான் தான் சொல்கிறேனே, அது நீங்கள் சொல்லி என்னத்தை பண்ணுறது அப்படின்னு பாக்கியா கேட்க இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதை அவனே சொல்லுவான் பாக்கியா, கண்டிப்பாக சொல்லுவான், நீ வேணா பாரு, அவன் கண்ணு முடித்ததும் நான் ராதிகாவை நம்பி போனது என் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் பாக்கியாவுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு அவனே சொல்லுவான், அப்போ என்ன பண்ணுவ பாக்கியா நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அத்தை இப்படி நீங்களாவே எதையாவது நினச்சிக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு பசங்க மனசுலையும் ஆசையை வளர்க்காதீங்க அத்தை, வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா அப்படி மட்டும் கோபி சொல்லிட்டானா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா ஒன்று, அத்தை நான் தான் சொல்கிறேன் பாக்கியா, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, அப்படி கோபி சொல்லிட்டானா என்ன பண்ணுவ நீ, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல, அத்தை ஏன் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்கிறாங்க, அப்போது அப்படி சொல்லிட்டானா நீ வேறு எதுவும் பேசாமல் கோபியை நம்ம வீட்டு தான் நீ அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ராதிகா ஒன்று, பாக்கியா என்ன பாக்கியா அப்படி பண்ணுறீங்க, கோபிக்கு எனக்கும் சண்டை தான், இல்லைன்னு சொல்ல, அதுக்காக நான் கோபியை சரியாக பார்த்துக்கல, கோபியுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது பாக்கியா, நான் கோபி மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், என் உயிரே கோபி தான் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஒன்று, ஆமாண்டி இப்படி தானே நடித்த, இப்படி தான் நடித்து சொக்குப்படி போட்டு எங்கள் குடும்பத்துடைய ராஜாவாட்டம் இருந்த என் பையனை பிரித்து அழைச்சிட்டு போய் அவனுக்கு என்னெல்லாம் சொல்லி தரணுமோ எல்லாம் சொல்லி கொடுத்து அவனை இன்றைக்கி கொண்டு வந்து உயிர் போகிற நிலமையில் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டு நீயும் உன் ஆத்தாக்காரையும் வீட்டில் நல்லா கும்மாளம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பேச ராதிகாவால் பதில் பேச முடியாமல் கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே டாக்டரு அப்போ தான் போய் செக் பண்ணிட்டு வராரு, இப்போது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லாயிட்டார், அவரை கஷ்டப்படுத்தாமல் அவரை எமோஷனல் ஆக்காமல் ஸோ நார்மலாக போய் பார்த்து பேசிக்கிங்க, அவரை ஈவினிங்காக நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே டாக்டர் சொல்லவும் உடனே ராதிகா கோபி அப்படின்ட்டு ஓடுறாரு. உடனே ஈஸ்வரி ராதிகாவோட கையை பிடிக்காங்க, கையை பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு எங்கே போகிற, ஒன்னால் தாண்டி அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான், ஒன்னால் தானே வந்து இங்கே படுத்திருக்கான், உன்கிட்ட நிம்மதி இல்லாமல் தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கான், அப்படி இருக்கும்போது டாக்டர் சொன்ன மாதிரி அவன் ஒன்றை பார்த்தானா அவனுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்காது, நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி உள்ளே போகிறாங்க. பாக்கிய உடனே அத்தை அவங்கள விடுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஈஸ்வரி உள்ளே போயிட்டாங்க. ராதிகா இங்கே பயங்கரமாக அழுகுறாங்க, என்னை மன்னிச்சுங்க பாக்கியா, நான் கோபிக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ ராதிகா அவங்க ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க ராதிகா, அவங்களுக்கு அவங்க பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஆதங்கம், அவ்வளோதான், நீங்கள் எதுவும் மனசை வச்சுக்காதீங்க அப்படின்னு பாக்கியா ராதிகாட்ட சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி போனவுடனே கோபி அப்படியே கண் கலங்குறாரு, என்னை மன்னிச்சிருமா, நான் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன், இனியாமா தான் என் கண்ணை திறந்துட்டா அப்படின்னு இங்கே ஈஸ்வரிகிட்டையும் இனியாகிட்டையும் அழுகிறாரு கோபி. உடனே ஈஸ்வரி, அப்பா கோபி அழாதப்பா, உன்னை டாக்டரு இப்பெல்லாம் ஸ்டெயின் பண்ணுறான்னு சொல்லியிருக்காருப்பா, நீ அழாது கோபி,
நான் தான் அம்மா இருக்கலப்பா அவனுக்கு கூட அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. இனியா ஒன்று, டேடி என்னை மன்னிச்சுங்க டேடி, நான் பேசினதுலாம் டேடி உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல கோபி சொல்கிறாரு. இல்லை இனியாம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தாம்மா டேடி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே என் பொண்ணு தான் என் அறிவுக்கண்ணை திறந்திருக்காம்மா. என்னுடைய பொண்ணு ஒன்றை மாதிரியேம்மா நான் பண்ணுற தப்பை ரொம்ப அழகாக சுட்டி காட்டிட்டா. அதை நான் தாம்மா சரியாக புரிஞ்சுக்கல. என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சு இனியாம்மா அப்படின்னு கோபி இங்கே மன்னிப்பு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, கோபி சொல்கிறாரு, ஆமாம் நான் இத்தனை நாளாக பாக்கியாவை சரியாக புரிஞ்சிக்காம, பாக்கியா சரியான ஆள் நமக்கான துணை பாக்கியா கிடையாதுன்னு நானே நினச்சிக்கிட்டேம்மா. நானே நினச்சிக்கிட்டு பாக்கியாவை பழி வாங்கணும், பாக்கியாவை விட்டு போகணும்னு பாக்கியாவை நான் கஷ்டப்படுத்தினேன், காயப்படுத்தினேன், பழி வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் பாக்கியாங்கிறது தான் என்னுடைய உயிர் மூச்சுங்கிறத நான் புரிஞ்சுக்கலாமா. பாக்கியாவை கஷ்டப்படுத்தினா, பாக்கியாவை பழி வாங்கினா பாக்கியா கஷ்டப்படுவான்னு நான் நினச்சேன். ஆனால் பாக்கியாங்கிறது தான் நம்ம குடும்பங்கிறத நான் புரிஞ்சுக்கலாமா. பாக்கியாவை கஷ்டப்படுத்தினா என் குடும்பமே கஷ்டப்படும் அப்படிங்கிறது எனக்கு இத்தனை நாளாக தெரியலம்மா. இனியாம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. பாக்கியாங்கிறது ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது. பாக்கியாங்கிறது தான் நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்தோட சந்தோஷம்தான் பாக்கியா. அவளை கஷ்டப்படுத்தினா நீங்களாம் கஷ்டப்படுவீங்கிறத புரிஞ்சிக்காத ஒரு மரம் மண்டியாக இருந்திருக்கம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா பாக்கியாவுக்கு. நான் பாக்கியாவுக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். என்னை மன்னிச்சிருமா, பாக்கியாவை கூப்பிடுங்கம்மா அப்படின்னு கோபி சொல்ல, ராதிகாவும் பாக்கியாவும் அப்போ தான் கதவை திறந்து கோபி சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. ராதிகாவுக்கு ஒன்றுமே பேச முடியல. ஆஹா, இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்போது இவர் வீட்டில் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாரா, இனிமேல் கோபி நம்ம கூட சேர்ந்து வாழ மாட்டாருன்னு ராதிகா கதறி அழுகுறாங்க. இங்கே ராதிகா கோபிக்கிட்ட ஓடுறாங்க. ஆனால் கோபி ராதிகாவை கண்டுக்கவே இல்லை. ஈஸ்வரி, பாக்கியா எவா பாக்கியா அப்படின்னு பாக்கியாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. பாக்கியா ஒரு பக்கமும் ராதிகா ஒரு பக்கமும் நிற்கிறாங்க. ராதிகா, கோபி என்னை மன்னிச்சிருங்க கோபி, நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் உங்களுக்கு இப்படி ஆகும்னு தெரியாது கோபி. எனக்கு நான் ஏதோ ஒரு கோபத்தில் உங்கள் ஃபோன் எடுக்காமல் வந்துட்டேன் கோபி, என்னை மன்னிச்சிருங்க கோபி அப்படின்னு இங்கே ராதிகா கோபியோடைய கையை பிடிச்சி கதறி அழுகுறாங்க. ஆனால் கோபி ராதிகா பக்கம் திரும்பவே இல்லை. பாக்கியாவை பார்த்து, என்னை மன்னிச்சிரு பாக்கியா, நான் உனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன். நான் பண்ண எல்லாத்துக்கும் பெரிய பாவமாக தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன். இந்த நிலைமையில் கூட என்னை வந்து பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி பாக்கியா. நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத நான் இன்றைக்கி உணர்ந்துட்டேன். உன்னை இனிமே எந்த கஷ்டமும் படாமல் பார்த்துப்பேன் அப்படின்னு பாக்கியா சொல்லவும் ராதிகா டக்குன்னு கையை விட்டுடுறாங்க. ஏன்னா இனிமே எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துப்பேன் அப்படின்னா அப்போது என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ராதிகா அமைதியாக இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி ஒன்று ராதிகாவை பிடிச்சி இந்தாண்ட இழுத்து விட்டுட்டு கோபி கையை பிடிச்சிட்டு, நன்றி கோபி, நீ எங்கள் கூட இருந்தாலே போதும் கோபி, நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க கோபி, நீ எங்கள் கூடயே வந்துடுறா கோபி அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ஒரு கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இங்கே ராதிகா ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நிற்க, பாக்கியா ஒன்று, அத்தை என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, கோபி ஒன்று, இனிமே கண்டிப்பாக நான் உங்கள் பிள்ளையா உங்களோட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு இங்கே கோபி சொல்லவும் பாக்கியாவும் ராதிகாவும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது கோபி ராதிகா விட்டுட்டு நம்ம கூட வரப்போகிறாரா அப்படிங்கிற பயத்தில் பாக்கியா நிற்கிறாங்க. ராதிகாவுக்கு நாம் கோபியை சரியாக பார்த்துக்கலையோ, சரியாக புரிஞ்சுக்கலையோ, கோபி நாம் ரொம்ப காயப்படுத்திட்டோமோ, அப்போ கோபி இனிமேல் நம்ம கூட சேர்ந்து இருக்க மாட்டாரா அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்தில் அதிர்ச்சியில் ராதிகா உறைஞ்சி போய் நிற்கிறாங்க.